நான் உயிருடன் இருக்கும் வரை என்னுடைய முழு சப்போர்ட்டும் இஸ்ரேலுக்கு தான் என்று யூதர்களையும் சியோனிசத்தையும் உள்ளத்தால் விரும்பிய ஆதரித்த உலக புகழ்பெற்ற இன்டர்நேஷனல் பாக்ஸர் குத்துச்சண்டை வீரர் ரோய்ஸ் கிரேசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மேற்குலகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. யார் இந்த ரோய்ஸ் கிரேசி? அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு என்ன காரணம்? எந்த விதத்தில் அவர் இஸ்ரேலை ஆதரித்தார் என்பதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவிலே பேச இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துக்கு காலம் அவனுடைய மார்க்கத்தை உறுதிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறான். யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு பரம எதிரிகளாக விரோதிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காட்சியை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். பிரபலமானவர்கள், இஸ்லாத்தை கடுமையாக விமர்சித்தவர்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ளால் சாறை சாறையாக வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை இந்த உலகத்திலே நிலைத்திருக்க செய்திருக்கிறான், உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த அடிப்படையில் தான் சமீபத்தில் இஸ்ரேலுக்கு முழு ஆதரவை தெரிவித்த, உள்ளத்தால் இஸ்ரேலை ஆதரித்த உலக புகழ்பெற்ற இன்டர்நேஷனல் பாக்ஸர், உலக புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர் ரோய்ஸ் கிரேசி இஸ்லாத்துக்கு வந்தது இஸ்ரேலை மட்டுமல்ல முழு மேற்குலகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. என்ன காரணம் சொன்னால், இவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு சில வாரங்களுக்கு முன்னால் தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு போஸ்டை, ஒரு பதிவை போட்டார். அந்த பதிவில் என்ன சொன்னார்னா, என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் குறிப்பாக இஸ்ரேலிய நண்பர்களுக்கும் என்னுடைய ஆதரவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீவிரவாதத்தை எதிர்த்து உங்கள் பின்னால் நான் இருப்பதை நான் பெருமிதம் கொள்கிறேன் என்ற இந்த போஸ்டை பார்த்தவுடன் இஸ்ரேலிய யூதர்கள் ரோய்ஸ் கிரேசியை தலையில வச்சு கொண்டாடினாங்க. ஆனால் இந்த கொண்டாட்டம் நிரந்தரமாக இருக்கவில்லை. இந்த போஸ்டை போட்டு சில தினங்களிலேயே இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தான் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. யார் இந்த ரோய்ஸ் கிரேசி? 1966 டிசம்பர் 12 பிரேசிலுடைய ரியோ டி ஜெனீரோவில் இவர் பிறக்கிறார். இவருக்கு தற்பொழுது வயசு 57. உலக புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர். யாரெல்லாம் இந்த பாக்ஸிங் கெரியர் ஆரம்பிக்கிறாங்களோ அவர்களுக்கு ரோய்ஸ் கிரேசியை பற்றி தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. UFC த அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் ஆரம்பமாக வெற்றி பெற்றவர்களில் இவர் ஒருவர். 3 டைம் UFC சாம்பியன். அது மட்டுமல்லாமல் UFC உடைய ஹெல் ஆஃப் ஃபேம் பட்டத்தையும் பெற்றவர் இந்த ரோய்ஸ் கிரேசி. அமெரிக்காவில் மிக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் உடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருப்பது இவரும் இவருடைய குடும்பத்தாரும் தான். இவரும் இவருடைய குடும்பத்தாரும் இல்லாவிட்டால் அமெரிக்காவில் மிக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் உடைய வளர்ச்சியை நினைத்து கூட பார்க்க முடியாது. பல பாக்ஸிங் டெக்னிக்களை கண்டுபிடித்தவர் தான் இந்த ரோய்ஸ் கிரேசி. இவர் எத்தனை பாக்ஸிங் மெத்தட் டெக்னிக்ஸ்களை கற்றிருந்தாலும் அறிந்திருந்தாலும் இஸ்ரேல் இராணுவம் கண்டுபிடித்து செயலில் வைத்திருக்கக்கூடிய கிராவ் மெகா என்று சொல்லக்கூடிய பாக்ஸிங் டெக்னிக் மீது அதிக மரியாதையும் அன்பும் வைத்திருக்கிறார் ரோய்ஸ் கிரேசி. இவருக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்ததுன்னு சொன்னால், இவருடைய பாக்ஸிங் டெக்னிக்களை கற்றுக் கொடுப்பதற்காக பல தடவை இஸ்ரேலுக்கு அவர் போயிட்டிருக்கிறாரு. குறிப்பாக இஸ்ரேலில் ஒரு ஸ்கூல் கூட இவரோட பேரில் இருக்குது. இஸ்ரேலுக்கு புதிதாக இணையக்கூடிய இராணுவம், அது மட்டுமல்லாமல் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எல்லோருக்கும் ட்ரைனிங் கொடுக்கிறதுல முக்கியமான ஒருத்தராக ரோய்ஸ் கிரேசி இருக்கிறாரு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இஸ்ரேலுடைய மிலிட்ரி இண்டஸ்ட்ரியுடைய இராணுவ தளபாடங்களை ப்ரமோட் செய்வதற்காக கூட பல தடவை அவர் இஸ்ரேலுக்கு போயிட்டிருக்கிறாரு. இஸ்ரேலுடைய பல ஃபோர்ஸ் இராணுவத்தில் இருக்கக்கூடிய, அது மொசாடாக இருக்கலாம் அல்லது ஆரம்பத்திலே இராணுவத்தில் சேரக்கூடியவர்களாக இருக்கலாம், அனைவருக்கும் இவர் ட்ரைனிங் பண்ணியிருக்கிறாரு. சமீபத்தில் கூட இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அவருடைய பேலஸ்ல வைத்து சந்தித்து உரையாடி இருக்கிறார். வரக்கூடிய சாம்பியன்ஷிப், பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல இஸ்ரேலுடைய 2 வீரர்களை சேர்த்துக் கொள்வதை பற்றியும் இவருடன் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இந்த அளவுக்கு இஸ்ரேலுடன் மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் தான் இந்த ரோய்ஸ் கிரேசி.
கடந்த அக்டோபர் 7 இஸ்ரேலின் மீது நிகழ்த்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு பிறகு என்னுடைய முழு ஆதரவும் இஸ்ரேலுக்கு தான் என்று சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்டை பதிவிடுகிறார். இந்த போஸ்டை பார்த்த இஸ்ரேலிய மக்கள் இவரை தலையில் வைத்து கொண்டாட ஆரம்பித்தார்கள். பலஸ்தீனிய ஆதரவாளர்கள் இவரை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்தார்கள். இவர் இப்பொழுது யோசிக்கிறார், மக்கள் எதற்காக என்னை விமர்சிக்க வேண்டும் என்று சொல்லி தேட ஆரம்பிக்கிறார். எந்த அளவுக்கு சொன்னால், பலஸ்தீனுக்கு நேரடியாக சென்று மக்களிடத்திலே இதை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறார். இஸ்லாத்தை பற்றிய ஒரு புரிந்துணர்வு இவருடைய உள்ளத்திலே வர ஆரம்பிக்கிறது. கடைசியாக ஆழமாக இதை பற்றி தேட ஆரம்பிக்கிறார். இஸ்லாத்தின் மீது இருந்த புரிந்துணர்வும் மக்கள் இஸ்லாமியர்கள் இவரை நடத்திய அந்த கண்ணியமான முறையும் தான் இவர் இஸ்லாத்துக்குள்ளால் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. கடைசியாக த தீன் ஷோ டிவியுடைய ஸ்தாபகர் ப்ரொஃபசர் எடி ரெட்ஸோவிக் ஒரு கலந்துரையாடலை, ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்கிறார். அந்த சந்திப்பிலே எடி ரெட்ஸோவிக், பிரபல குத்துச்சண்டை வீரர் ரோய்ஸ் கிரேசி, இஸ்லாமிய அழைப்பாளர் உஸ்மான் பின் ஃபாரூக் ஆகியவர்கள் கலந்து கொள்கிறார்கள். உஸ்மான் பின் ஃபாரூக்கின் கையால் ரோய்ஸ் கிரேசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த சபையிலே இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இன்று சோசியல் மீடியாவிலே அந்த வீடியோ வைரலாகி கொண்டு வருகிறது. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பல விடயங்களை அந்த இடத்திலே கூறினார். அதில் ஒன்று தான், நான் மக்காவுக்கு செல்ல ஆசையாக இருக்கிறது, அல்லாஹ்வின் வீட்டை தரிசிக்க என்னுடைய உள்ளம் நாடுகிறது என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் இவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாலும் பன்றி இறைச்சி சாப்பிட்டது கிடையாது. இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு பிறகு தான் இந்த பன்றி இறைச்சி என்பது இஸ்லாத்திலே முழுமையாக தடுக்கப்பட்ட விடயம் என்றதை இவர் கேள்விப்பட்டதும் இவர் இறைவனை புகழ ஆரம்பித்தார். இஸ்லாத்தை வருவதற்கு முன்னாலும் அந்த இறைச்சியை சாப்பிட வைக்காத இறைவனுக்கு எல்லா புகழும் என்று இறைவனை புகழ ஆரம்பித்தார். இஸ்லாத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையில் நடந்த சில விடயங்கள் இஸ்லாத்துடன் ஒத்துப்போவதை பார்த்து இவர் பெருமிதம் கொண்டார். கடைசியாக இறைவனுடைய அருளால் இவர் இஸ்லாத்துக்குள்ளால் வந்தார். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விடயம் இஸ்ரேலிய மக்களுக்கு மத்தியில் பெரும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது. இஸ்ரேலிய மக்களுக்கு மட்டும் கிடையாது, முழு மேற்குலகத்திலும் ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. ஏன்? இஸ்ரேலுக்கு சார்பாக இருந்தவர் சில தினங்களில் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, இது எதிரிகளுக்கு ஒரு பெரும் அடியாக இருந்தது. ரோய்ஸ் கிரேசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விடயம் யூதர்களுக்கு ஒரு பெரும் இடியாக மாறிவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை தான் விரும்பியவர்களின் மூலமாக விஸ்தரிப்பான், விசாலமாக்குவான் என்பது இதன் மூலமாக எங்களுக்கு விளங்குகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறானா இல்லையா, யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிம், அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் வாயால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, ஆனால் அல்லாஹ் அவனுடைய பிரகாசத்தை, அவனுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தியே தீர்வான் என்று கூறுகிறானே. அந்த அடிப்படையில் தான் ரோய்ஸ் கிரேசியுடைய இஸ்லாம் எதிரிகளுக்கு பெரும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அல்லாஹ் காலத்துக்கு காலம் அவனுடைய மார்க்கத்தை விளங்க வைத்துக் கொண்டே இருக்கிறான். மக்கள் வற்புறுத்தலின் காரணமாக இஸ்லாத்துக்குள்ளால் வருவது கிடையாது. வரக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள், இதற்கு முன்னால் நாங்கள் வழிகேட்டில் இருந்தோம், இப்பொழுது தான் நாங்கள் நேர்வழியை அடைந்தோம் என்று ஒவ்வொருவரும் மனமுருகி உள்ளத்தால் இஸ்லாத்துக்குள்ளால் வருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் இந்த பரிசுத்தமான மார்க்கமான இஸ்லாத்திலே கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.